சரி, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இன்றைய 9வது லெசனில் சந்திக்கின்றோம் நினைக்கிறேன். காவியின் பெருக்கம் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். காவியின் குற்று பெருக்கம், குறுகு பெருக்கம் என்று 2 விஷயம் இருந்துச்சு. இந்த காவி பெருக்கத்துல ஃபர்ஸ்ட் நாங்க குற்று பெருக்கம் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். 2 காவிகள் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல குற்றுப்பெருக்கம் செய்யப்படும் போது அந்த 2 காவிகளின் பரிமண்ட பெருக்கத்தோட அந்த இடைப்பட்ட கோணத்தின் கொஸ்பெருமதி வரும். சோ நாங்க பார்த்திருக்கிற பகுதியில 2 காவிகளின் குற்றுப்பெருக்கம் என்று சொல்லும் போது a dot b is equal to mod of a mod of b cos theta என்றது வடிவம். இப்ப இதன் ஊடாக இந்த பெருக்கத்திற்கான இயல்புகள் ரீதியாக பார்த்து கொண்டு வரோம். இது எங்கட பெருக்கத்துக்கான கோவை. இந்த பெருக்கத்தின் போது முதலாவது இயல்புகள், குற்று பெருக்கத்தின் இயல்புகள் என்று பார்த்திருந்தோம். 2 காவிகள் a டாட் பியும் b டாட் ஏயும் சமனாக இருக்கும் என்ற முதலாவது பார்த்திருக்கிறோம். இரண்டாவது பகுதி, ஒரே 2 காவிகள் பெருக்கப்பட்டு இருந்தால், குற்று பெருக்கமாக ஒரே 2 காவிகள் பெருக்கமாக இருந்தால் நாங்க அத மொட்டிண்ட வர்க்கம் என்று சொல்லலாம். காரணம், அந்த 2 காவிகளுக்கு இடையில வர கோணம் 0 என்ற பகுதியில கொஸ் 0 என்றதால அந்த 2 காவிகளும் ஒரே ஏ ஆக இருக்கிறதால பருமனின் வர்க்கம் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கும். மூன்றாவது விடயம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம், செங்குத்தான 2 காவிகளின் பெருக்கம். அவை மூன்றாவது விடயம். மூன்றாவது இயல்பு செங்குத்தான 2 காவிகளின் பெருக்கம். செங்குத்தான 2 காவிகளின் பெருக்கம். சோ 2 காவிகள் செங்குத்தாக இருந்தால் A என்ற ஒரு காவி, B என்ற ஒரு காவி செங்குத்தாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் இந்த கோணம் எங்களுக்கு கொஸ்ல 90 பாக வரப்போகுது. சோ நாங்க கொஸ்ல 90 பாக என்று சொல்லக்கூடியது, கொஸ்ல 90 பாக என்று சொல்லக்கூடியது π/2 என்று சொல்லக்கூடியது 0 இருக்கிறதால இந்த 2 பருமன்களையும் இது 0 அந்த 2 காவிகளின் பெருக்கம் 0 வரும். ஆகவே 2 காவிகள் தங்களுக்குள்ள செங்குத்தாக இருந்தால் அந்த காவிகளின் பெருக்கம், அந்த காவிகளின் குற்று பெருக்கம் 0 இருக்கும். ஆகவே எங்களுக்கு செங்குத்தான 2 காவிகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய குற்று பெருக்கம் 0 இருக்கும். அதுக்கு காரணம் கொஸ் 90 பாகை எங்களுக்கு உருவானது. சோ மூன்றாவது இடத்துல இருந்து நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். செங்குத்தான 2 காவிகளின் பெருக்கம். 2 காவிகளை செங்குத்தாக குறியுங்க. குறிச்சிட்டு அதுல a டாட் b is equal to a இந்த பருமன், b இந்த பருமன், இந்த இடம் கொஸ்ல 90 பாகை. a இந்த பருமன் டாட் b இந்த பருமன் இது 0. ஆகவே முழுக்க 0 இருக்கும். அந்த 2 காவிகளின் பெருக்கம் 0 இருக்கும். செங்குத்தான 2 காவிகளின் பெருக்கம் 0 ஆகும். கீழே செங்குத்தான 2 காவிகளின் பெருக்கம் என்று போடுறேன். குற்று பெருக்கம் தான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பகுதி என்றதால நான் பெருக்கம் என்று மட்டும் போடுறேன். பெருக்கம் 0 ஆகும். ஏன்னா நாங்க குற்று பெருக்கத்துக்குள்ளதான், ஹெடிங்குள்ளதான் எல்லாம் செய்யறோம். அதுக்கு கீழே இந்த பகுதியை நோட் பண்ணிக்கங்க. இருந்தால் இதுல கருத்து
இருவழி பாதை இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்றது வடிவம். சோ ஏ பி செங்குத்தாக இருந்தால் குற்றுப்பெருக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும். ரெண்டு காவிகளின் குற்றுப்பெருக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த ரெண்டு காவிகளும் செங்குத்தாக இருக்கும். இருவழி பாதை. இது எனின் என்றால் ஆகும், இது எனின் என்றால் இது ஆகும். ஆகவே இந்த தொடர்புதான் எங்களுக்கு செங்குத்தான இரு காவிகளின் பெருக்கம். அளிக்கிறேன். சின்னதான ஒரு பகுதி, செங்குத்தான இரு காவிகளின் பெருக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும் என்றது பகுதி. கீழே not a dot b சமன் பூஜ்ஜியம் எனின் A என்ற காவி செங்குத்து B என்ற காவிக்கு. செகண்ட் ஒன், குறிப்பிட்ட வேறு எழுத்துக்களூடாக இருக்கலாம். AC என்ற காவி டாட் பண்ணப்படுது, AB என்ற காவி ஒரு எழுத்து பொதுவாக இருக்க வேணும். அது பூஜ்ஜியம் எனின் AC என்ற கோடு செங்குத்தாக இருக்கும் AB என்ற கோடுக்கு அல்லது காவிக்கு, எப்படி எடுத்தாலும் சரி. தேர்ட் ஒன், A பிளஸ் B என்ற காவி டாட் பண்ணி A மைனஸ் B என்ற காவிக்கு பூஜ்ஜியத்தை சுட்டி காட்டுமாக இருந்தால் எனின் A பிளஸ் B செங்குத்தாக இருக்கும் A மைனஸ் B என்ற காவிக்கு. நான்காவது இயல்பு. 3 இயல்புகள் பார்த்திருக்கிறோம் செங்குத்தான பகுதிகள் ஊடாக. இப்ப நான்காவது பகுதி, ஒரு காவி பூஜ்ஜியம் காவியால டாட் பண்ணப்பட்டால் அதற்குரிய பகுதி பூஜ்ஜியமாகவே இருக்கும். நாங்கள் சாதாரணமான எண்ணி பெருக்க மாதிரி ஒரு காவி பூஜ்ஜிய காவியால் பெருக்கப்பட்டால், பூஜ்ஜியத்துக்குள்ள காவி என்று காட்ட தேவையில்லை, பூஜ்ஜிய காவியால பெருக்கப்பட்டால் அதனுடைய பகுதியும் பூஜ்ஜியமாக இருக்கும். ஐந்தாவது ஒரு காவிக்கு முன்னால ஒரு மடங்கு ஒரு எண்ணியும் இன்னும் ஒரு காவிக்கு முன்னால ஒரு எண்ணியும் இருந்தால் அந்த எண்ணிகள் ரெண்டையும் ஆரம்பத்துல பெருகி கொண்டு லம்டா மியூ என்று எழுதி கொண்டு நீங்க A டாட் B என்று எழுதினா சரி. இதுக்கடையில் அடையாளம் தேவையில்லை. 2x என்று சொன்னா நாங்க அதை 2 தர x என்று சொல்றல தானே. அப்ப அத மாதிரி இது மாறிலியா இருக்கும். இப்ப இது விளங்குறண்டால் உதாரணத்துக்கு பாருங்க, 2A என்ற காவி டாட் பண்ணப்படுது, 3B என்ற காவியால டாட் பண்ணப்பட்டால் இந்த எண்ணிகள் ரெண்டும் ஈர் 3 R என்று எழுதிட்டு A டாட் B என்று எழுதலாம். இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இதற்காகத்தான் லம்டாவையும் இதற்காகத்தான் மியூவையும் பொது தியரியாக அதுக்குள்ள பயன்படுத்தி இருக்கிறேன். சோ 2A என்ற காவி 3B என்ற காவி டாட் பண்ணப்பட்டிருக்குது. எண்ணிகள் சாதாரணமாக பெருக்கிக் கொள்ள இயலும். இங்க காவிகள் ரெண்டும் தனியே திரும்ப டாட் பகுதிக்குள்ள போயிடும். ஆறாவது, ஒரு காவியும் அதே காவியில மைனஸ் காவியும் டாட் பண்ணப்பட்டால் இந்த மைனஸ் வெளியில வந்துடும். A டாட் A என்று சொல்லக்கூடியதாக நாங்க அதை கருதலாம். அதனால மைனஸ் A டாட் A ஒரே காவிகளின் பெருக்கம் இந்த வகையை சாரும். இதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் கவனிங்க. A என்ற காவி இவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் மைனஸ் A என்ற காவி இந்த பக்கம் இப்படி இருக்கும். இப்ப இந்த ரெண்டு காவிகளுக்கு இடையிலேயும் கோணம் எவ்வளவு பாருங்க, 0 இல்லை, 180 இருக்கும்.
இதுக்குள்ள 180 பாகை இருக்கும். ஆகவே a டாட் b என்று சொல்லக்கூடிய ஈக்குவேஷன்ல போட்டால் cos 180 என்ற ஒரு இடம் உங்களுக்கு உருவாகும். cos 180 பாகைக்குரிய பகுதி. ஆகவே எங்களுக்கு தெரியும் கொஸ்ல 180 பாகைக்குரிய விட -1, பூஜ்ஜியத்துக்குரிய விட தான் 1. cos 180 பாகை இரண்டாம் கால்வட்ட இடத்துக்குள்ள வந்துடும். ஆகவே இங்க நாங்க a டாட் b is equal to mod of a என்றும் mod of b என்றும் cos theta என்றும் பிரயோகம் செய்ய a என்ற காவி b இருக்கிற இடத்துல -a காவியை போட்டால் இவிடத்த a இந்த பருமன், இவிடத்த -a இந்த பருமன், பருமனுக்குள்ள மைனஸ் வராது, வெளியில இல்லாம போயிடும். இங்க கொஸ்ல உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் 180 பாக வந்துடும். ஒரு காவியும் அதனுடைய முரண் காவி எதிர்காவியுமாக இருக்கிற பகுதியில 180 பாகை உருவாக்கம் செய்திருக்கும். சோ இங்க உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் ஒரு mod of a வரும். இதுல மைனஸ் உள்ளுக்குள்ள வராது, mod சய 2 வந்தாலும் 2 தான். இங்க cos 180க்கு பதிலாக -1 இருக்கும். சோ இதுக்கு பதிலாக நாங்க எழுதலாம் mod of a in the square. சோ a dot minus a என்ற பெருக்கம் இந்த வகையை சாரும். தெளிவா விளங்கி கொண்டு நார்மலா விஷயத்துக்குள்ள மட்டும் விளங்கினீங்கன்னா போதும். 2 காவிகள் ஒரே காவிகள் இல்லாம மைனஸ் காவி இருந்தா நீங்க மைனஸை வெளியில எடுத்துட்டு இப்படி செய்யற மாதிரி விளங்கினாலே போதும். அது ஏன் வருது என்றதுக்காகத்தான் இதை காட்டி இருக்கிறேன். 2 காவிகள் அதுல எதிர்காவியை 180 பாகை ஆக்குது என்றதை எடுத்திருக்கிறோம். 2 ஒரே காவி என்றால் அதே இடத்துல இருக்கும் 0 பாகை. இப்ப எதிர்காவி என்றால் 180 பாகை. இதுதான் எங்களுக்கு -a, அந்த இடம் -a காவி, -a. இது a காவியாக இருந்தால் போக்கு மாற்றம் அடையும் போது -a. இது 2க்கும் இடையில இருக்கின்ற கோணம் 180 பாகை. ஆகவே கொஸ்ல 180 பாகைக்கு -1 இருக்கு. இந்த மைனஸ் எங்க என்று கேட்க தேவையில்லை. மொட்டுக்குள்ள நாங்க ஒரு நீளம் மைனஸ்ல வராது. ஆகவே அந்த காவி ஒரு பருமனாக மாறும் போது பிளஸ் வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த மைனஸ் போயிடும். சோ இங்க எங்களுக்குரிய பகுதியில -1 முன்னுக்காக்கி கொள்றேன். சோ இதனுடைய பெருக்கம் இவ்வாறே இருக்கும். நெக்ஸ்ட் ஹெடிங் நிமிர்கோண அலகு காவிகளின் நிமிர்கோண அலகு காவிகளின் குற்றுப்பெருக்கம். நிமிர்கோண அலகு காவிகளின் குற்றுப்பெருக்கம், அதாவது IJK என்ற வடிவத்துக்குள்ள வரப்போறேன். உங்களுக்கு தெரியும் நிமிர்கோண அலகுடையும் J என்றது இந்த வகையிலையும் அதற்கு காவிகள் K என்றதும் இருக்கும். அப்ப இதுக்குள்ள நாங்க ஐயையும் ஜேயையும் பெருக்கினா டொட் பண்ணினா என்ன வரும் அப்படின்னு பார்க்க போறேன். I.I என்று சொல்லக்கூடியது. அப்ப இங்க நாங்க யோசிக்கலாம், I என்ற பருமன் திரும்பியும் I என்ற பருமன் ஒரு கொஸ்ல 90 பாக வரணும். வாய்ப்பாட ஞாபகம் கொண்டு எழுதுங்க. I.I என்றால் A.B என்றால் A பருமன் B பருமன் கொஸ் தீட்டா. I.I என்றால் I பருமன் ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை பாருங்க 90 பாகை. எந்த பகுதிகள் 90 பாகையில வருதோ அதுல டொட் பெருக்கம் 0 இருக்கு.
இப்ப இதுட பருமன் ஒன்று, இதுட பருமன் ஒன்று, இது 0. சோ எங்களுக்கு ஐ டாட் ஐ என்று சொல்லக்கூடியது இங்க 0 இருந்திருக்கும். ஐ டாட் ஐ என்று சொல்லக்கூடியது 0 இருந்திருக்கும். அப்ப அடுத்த ரெண்டு செங்குத்தான பகுதிகள் எடுக்கிறேன். இது ஒரு ஸ்டெப் ஐ டாட் ஜே என்று சொல்லக்கூடியது, சாரி ஐ டாட் ஜே என்று சொல்லக்கூடியது. ஆகவே ஐ டாட் ஜே என்று சொல்லக்கூடிய பகுதியில ரெண்டு பகுதிகள் செங்குத்தாக எடுத்திருக்கிறேன். ஐ டாட் ஜே, ஐட பருமன், ஜேயிட பருமன் கொஸ் 90. ஐட பருமன் அலகு காவி 1, ஜேயிட பருமன் 1, கொஸ் 90 0. ஆகவே ஐ டாட் ஜே என்று சொல்றது 0. அப்ப ஏனைய காவிகளை யோசிச்சு பார்ப்போம். ஒரு ஜேயும் கேயும் எடுத்தா அது ரெண்டும் செங்குத்து தான், படத்துக்கு தான் அப்படி இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஜே என்று சொல்லக்கூடிய காவி செங்குத்தாக இருக்குது கே என்று சொல்லக்கூடிய காவிக்கு. சோ ஜே டாட் கே என்று சொல்லக்கூடிய காவியும் அடையாளம் போடாட்டி பரவாயில்லை, அதுவும் 0 இருக்கும். செங்குத்தான காவிகள் எதுவாக இருந்தாலும் 0 இருக்கும். இப்ப ஐயையும் கேயையும் எடுத்தா அது தங்களுக்குள்ள செங்குத்தாக இருக்குது. சோ மூன்றாவது விஷயம் ஐயையும் கேயையும் எடுத்தா அது செங்குத்தாக இருக்கிறதால ஐ டாட் கே என்று சொல்லுறதும் இங்க எங்களுக்கு 0 இருக்கும். மூண்டையும் முடியுங்க. காவிகள் மாறி பெருக்கும் போது ஒரே காவி இல்லாம ஐ டாட் என்ற பகுதியில எங்களுக்கு ரெண்டு செங்குத்தான வடிவங்கள் ஐயையும் ஜேயையும் எடுத்தால் தங்களுக்குள்ள செங்குத்தானது. அது மாதிரி ஜேயையும் கேயையும் எடுத்தால் தங்களுக்குள்ள செங்குத்தானது. ஆகவே டாட் பெருக்கம் 0 தான் இருக்கும். ஐயையும் கேயையும் எடுத்தால் தங்களுக்குள்ள செங்குத்தானது. அப்ப அது ரெண்டு டாட் பெருக்கம் 0 தான் இருக்கும். இத மனசுல வச்சு கொண்டு இதர பகுதியை நோட் அவுட் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப்புக்குள்ள வாரன், ரெண்டு ஒரே காவிகள் பெருக்கத்துக்குள்ள உட்பட்டு இருந்தால் வந்திருந்தால் அப்ப ஒரு ஐயிண்ட பருமன் இருந்திருக்கும், இன்னமும் ஐயிண்ட பருமன் இருந்திருக்கும், கொஸ்ல ஒரு கோணம் இருந்திருக்கும். ஒரே ரெண்டு காவிகளுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் கோணம் 0 என்று. ஏ டாட் ஏ மோட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஐ டாட் ஐ மோட் ஆஃப் ஐ ஸ்கொயர் டைரக்ட் எழுதலாம். ஆனால் அதற்கு இடையில இருக்கிற கோணம் 0. 2 ஐ என்ற இடம் அதே இடத்துலதான் திரும்பியும் அடுத்த ஐயும் இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் 0 இருக்கிறதால கொஸ் 0 என்றது உண்டு. இதோட பருமன் உண்டு, இதோட பருமன் உண்டு, இதுவும் உண்டு. சோ ஐ டாட் ஐ என்று சொல்லக்கூடியது இங்க எங்களுக்கு உண்டு என்றதை சுட்டி காட்டும். அப்ப அடுத்த கட்டமாக யோசிக்கலாம், இதே மாதிரி தான் ஜே டாட் ஜே என்று சொல்லுறதும் உண்டாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் கே டாட் கே என்று சொல்லக்கூடியதும் ஒன்று ஆக இருந்திருக்கும். 6 பகுதிகள் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். வித்தியாசமான பெருக்கத்துக்கு உட்படும் போது எங்களுக்கு 0 உணர்த்த வேணும். ஒரே காவியின் அலகு காவிகளின் பெருக்கத்துக்காக நாங்க இங்க பருமனாக மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஐ டாட் ஐ. இப்ப நீங்க இதை இப்படியும் சொல்லலாம், ஐ டாட் ஐ என்று சொல்லுறத மோட் ஆஃப் ஐ இன் தி ஸ்கொயர் என்று டைரக்டாவும் சொல்லலாம். ஒன்றுட வர்க்கம் அது சமன் ஒன்று, அது உங்களோட சிஸ்டம். ஏனென்றால் இது எங்களுக்கு கேள்விக்குள்ள இருக்கிற பகுதி அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக மாத்திரம் எடுத்தால் போதும். சோ ஒரே இரு காவிகளின் பெருக்கம் எங்களுக்கு அதனுடைய பருமனின் வர்க்கத்தை தரும், அப்படி என்று யோசிக்கலாம். அல்லது ஒரே நிமிர்கோண அலகு காவிகளின் குற்று பெருக்கம் இங்க ஐ டாட் ஐ ஒன்று, ஜே டாட் ஜே ஒன்று, கே டாட் கே ஒன்று. அப்ப இந்த நிமிர்கோண அலகு காவிகளின் குற்று பெருக்கத்தின் இந்த அடிப்படையான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிறத விளங்கி கொண்ட மண்டாச்சாரி. அதோட எக்ஸாம்பிளான பகுதிகளுக்குள்ள பார்க்க போறேன். அளிக்கிறேன். 2 ஸ்டெப்பா அவ்வளவையும் விளங்கி வச்சு கொள்ளுங்க.
எக்ஸாம்பிள் A என்ற காவி 2i சக 3j, B என்ற காவி 3i சக 5j. எனின் A காவி டாட் B காவி ஐ காண்க. A டாட் B காவி ஐ காண்க. இப்ப எங்களுக்கு A டாட் B என்ற காவி தேவை என்று சொன்னால் பெருக்க போறேன். A டாட் B is equal to 2i சக 3j, அத மாதிரி 3i சக 5j பெருக்கம் செய்றன். ஆரம்ப வடிவம் நீங்க செய்ய வேணாம், நான் வெட்ட போறேன். அதாவது வரிகள் கூடுதலாக யூஸ் பண்ணிட்டு நான் விலக போறேன். இப்ப முதல் 2 பெருக்கம் இதையும் பெருக்கிறேன்னு சொன்னால் 6i டாட் i அப்படி என்று வரும். இரண்டாவது பெருக்கம் இந்த 2i எடுத்து இங்க பெருக்கினேன் என்று சொன்னால் 2 5ஆல பெருக்கி கொண்டால் 10 என்று வரும். i டாட் j என்று வரும். திரும்ப 3i எடுத்து இதை அடைப்பு நீக்கம் செய்யக்குள்ள 3 தர 3 9 என்று வரும். இந்த இடத்துல எங்களுக்கு j டாட் i என்று வரும். லாஸ்ட் ஒன் 3 எடுத்து 5ஓட பெருக்கக்குள்ள 15 என்று வரும். அங்க உங்களுக்கு j டாட் j என்று வரும். இதுல ஒரு விஷயம், i டாட் j என்றது 0, இவர் தேவையில்ல. j டாட் i என்றது 0, இவர் தேவையில்ல. ஏன் 0? i-க்கும் j-க்கும் இடையில செங்கோணம் இருக்கும், வராது. j-க்கும் i-க்கும் இடையில செங்கோணம் இருக்கும், சோ வராது. ஆகவே எங்களுக்கு i டாட் i என்றது 1. அங்க 15 j டாட் j என்றது 1. ஆகவே 6ஐயும் 15ஐயும் கூட்டினோம் என்று சொன்னால் 21. இவ்வளவு தூரம் செய்ய இயலாது. அப்ப அதற்காக நாங்க எப்படி இதை நாங்க செய்யலாம் என்று சொன்னால், இது அவர் ஒரு கேள்வியாகவே கணக்கெடுக்க மாட்டார். எங்களுக்கு இது பெருக்கத்திட தேவையாக மட்டும் இருக்கும். சோ நான் a டாட் b இங்க நான் எடுத்தேன் என்று சொன்னால், a டாட் b என்று சொல்லக்கூடியது எடுத்தேன் என்று சொன்னால், இங்க எனக்கு ஒரு 2i சக 3j என்ற காவியும் அடுத்தது 3i சக 5j என்ற காவியும் தான் இருக்கும். எப்படி பெருக்கம் செய்யணும் என்றால் i டாட் i என்றதை நீங்க 1 என்று காட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆகவே 2ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது 3 6 i டாட் i எங்களுக்கு தெரியும் 1 என்று தெரியும், பாவிக்க தேவையில்லை. அதே மாதிரி j டாட் j மட்டும்தான் பெருக்கத்துக்கு ஏற்படுத்தினால் போதும். ஆகவே 3 தர 5 15 என்று சொல்லக்கூடிய இடம் மட்டும் எங்களுக்கு போதுமானது. ஆகவே இதற்குரிய விட 21 இருக்கும். இந்த பெருக்கம் எங்களுக்கு போதுமானது. இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக நோட்ஸ் ரீதியாக எழுதுறேன்டா இந்த வகை 2ஐயும் எழுதி பயன்படுத்துங்க. அல்லது சாதாரணமா பார்த்தாலே i டாட் b என்று சொல்லக்கூடியத கண்ணால பார்த்து எத்தனை பெறுமதி வரும் என்று நீங்க எழுதி கொள்ளீங்க. ஆகவே i டாட் i என்று சொல்லக்கூடியது 3 6 i டாட் i 1 போட தேவையில்ல. 3 தர 5 15 j டாட் j அந்த இடத்துல மட்டும் 1 வரும், அதையும் போட தேவையில்ல. ஆகவே எங்களுக்கு இதனுடைய பெருக்கமான பெறுமதி ஒரு எண்ணியாக வரும் என்றது மாத்திரம் தெரிந்தால் போதும். ஆகவே 6ஐயும் 15ஐயும் கூட்டினால் இந்த இடம் 21. சோ ஒரு குற்று பெருக்கத்தை எவ்வாறு பெருக்கிறோம் என்றதையும் கொண்டு வந்திருக்கிறோம். மேலதிகமாக i டாட் i அதாவது நிமிர்கோண அலகு காவிகளின் பெருக்கம், நிமிர்கோண அலகு காவிகளின் பெருக்கத்தின் போது ஐயும் பெருக்கம், அது மாதிரி ஐயும் ஜேயின் பெருக்கம், மாறுபட்ட நிமிர்கோண அலகு காவிகளின் பெருக்கம் யாவுமே 0. ஒரே அலகு காவிகளின் குற்று பெருக்கம் எல்லாமே 1 ஆக இருக்கும். அதற்கு முன்னால இருக்கின்ற குணகங்களை மாத்திரம் பெருகி கொண்டால் போதுமானது என்றதையும் இந்த இடத்துல விளங்கி எங்களுக்கு டொட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். பொதுவாக
ஐ ஜேயோட பகுதிகள் இருக்கிறத பார்க்கலாம். கே வரலாம் அல்லது மூன்றாவது அச்சில இருக்கக்கூடிய கே வராமலும் போகலாம். ஏனென்றால் முப்பரிமாணத்துல வரும்போது குறுக்கு பெருக்கத்துக்கு மாத்திரம் முப்பரிமாணங்களை கூடுதலாக பயன்படுத்துறது வழக்கம். சோ இதுல உங்களுக்கு சாதாரணமா விளங்கக்கூடிய மாதிரி எவ்வாறு பெருக்க இயலுமோ அதை நீங்க விளங்கி கொண்டா போதும். பெருசா நோட்ஸ் என்று சொல்லி வச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. பெருக்க தெரியுமா? ரைட், செய்ய முடியுது. ரைட், நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள போறேன். 2வது உதாரணம் நீங்க பெருக்கி பாருங்க. சின்ன ஒரு பெருக்கத்துக்குரிய பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். 2வது உதாரணம். A is equal to I plus j minus 2k, B என்ற காவி சமன் 2i minus 3j minus 4k எனின் A dot B ஐ காண்க. எனின் A dot B ஐ காண்க. So A dot B is equal to A என்ற காவி I சக J சய 2k dot B என்ற காவி 2I சய 3J சய 4k. So பெருக்கம் I dot 2I, so 2 J dot minus 3J, so minus 3 minus 2 into minus 4 plus 8k dot k 1. So இவ்வளவு எழுத்துன்னு தெரிஞ்சா போதும். பெருக்கம் I dot I பெருக்கி இருக்கிறோம், J dot J பெருக்கி இருக்கிறோம், K dot K இந்த K dot K அவ்வளவு பெருக்கி இருக்கிறோம். மற்றதொன்றும் பார்க்க தேவையில்லை. சோ இந்த இடம் எங்களுக்கு 7 இதுக்குரிய பெருக்கம் 7. நெக்ஸ்ட் ஹெடிங், காவிகளுக்கு இடையிலான கோணம். காவிகளுக்கு இடையிலான கோணம். பொதுவா காவிகளை பொறுத்தவரையில கோணத்தை வரையறை செய்யறது குறிப்பிட்ட ஒரு புள்ளியிலிருந்து வெளியேற ஒரு போக்கும் குறிப்பிட்ட அதே புள்ளியில இருந்து வெளியேறுகின்ற ஒரு போக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டாவும். இப்ப இதுவும் காவி ஏக்குரிய கோண வடிவம் தான். இடத்த பி என்று இருக்குது. இதுவும் அந்த 2 காவிக்கு இடையில கோணம் தான். அது எப்படி செல்லுதோ அதே மாதிரி குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து அந்த வெளிநோக்கி சொல்லுற மாதிரி இருக்கக்கூடியது. இப்ப காவி இப்படி இருக்கலாம் தானே, என்று சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கலாம். ஆகவே அந்த ஏபிக்குரிய கோணம் இப்படி இருக்கு பாருங்க. அந்த புள்ளியிலிருந்து வெளியேறுது, அந்த புள்ளியிலிருந்து வெளியேறுது. ஆகவே இங்க கோணம் நாங்க டீட்டா என்று கருதி கொள்ளுறோம். சோ அந்த 2 காவிகளுக்கு இடையிலான கோணத்தை நாங்க காண்றண்டா குற்று பெருக்கத்தாலதான் அது ஏழும். அப்ப நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஒரு குற்று பெருக்கத்தை யோசிச்சு கொண்டோம் என்றால் A dot B என்று சொல்லக்கூடிய குற்று பெருக்கத்துல A இந்த பருமனும் B இந்த பருமனும் இந்த கொஸ்டீட்டா அங்க கிடக்கு. அப்ப அந்த கொஸ்டீட்டாவை கண்டுபிடிச்சோம் என்று சொன்னால் நாங்க கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே இது 2ம் பெருக்கமாக தானே இருக்கு. அதை நாங்க அப்படியே இங்க கீழே கொண்டு வருவோம். சோ A இந்த பருமனையும் B இந்த பருமனையும் கீழே கொண்டு வருவோம். சோ அந்த காவி இந்த கோணம் என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு இந்த வகையில சுட்டி காட்டப்படும். அவ்வளவுதான் விஷயம். சோ குறிப்பிட்ட ஒரு காவியின் குற்று பெருக்கத்துல இருந்து நாங்க கோணத்தை அறியலாம். சோ ஒரு குற்று பெருக்கத்தை 2 விதமாக பெருக்கலாம். டொட் பண்ணி இந்த முறையில பெருக்கலாம். கோணம் தெரிஞ்சிருந்தால் இந்த முறையில பெருக்கலாம். 2க்கும் ஒரே பருமன் தான் கிடைக்கும். அது 2ஐயுமே பயன்படுத்துற மாதிரி தான் எங்களுக்குரிய கேள்விகளை அவர் உருவாக்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்.
எக்ஸாம்பிள், முதலாவது கேள்வி. கேள்விகளோட இந்த கோணத்திட பகுதியை கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்வோம். முதலாவது கேள்வி, ஏ என்ற காவிக்கு பதிலாக 2i சக j அப்படி என்றும், பி என்ற காவிக்கு பதிலாக 3i சய j எனின் காவி A, B இற்கிடையிலான கோணத்தை காண்க. கோணத்தை காண்க. இன்னொரு கேள்வி, ஸ்ட்ரக்சர்ல அந்த பெரும்பாலுமான கேள்விகள் இந்த வகையை சார்ந்திருக்கும். அதுக்குள்ள சில நுணுக்கங்களை வச்சிருப்பாரு. அதை நாம சரியா செய்து கொண்டா சரி. ரைட், முதல் வேலை நாங்க A.B கோணம் இல்லாம செய்து முடிக்கலாம். பாருங்க, A.B கோணம் இல்லாம செய்து முடிக்கலாம். 2i சக j டாட் 3i சய j. அப்ப என்ன வரும் பெருக்கம்? I.I என்று பெருக்கிறதால 6 வரும். J.J என்று பெருக்கிறதால குணகங்களை பெருக்கி கொண்டால் ஒரு -1 வரும். சோ A.B என்ற பருமன் எங்களுக்கு 5 என்று கிடைச்சிட்டு, இப்ப நான் இந்த வாய்ப்பாடுல கொண்டு போய் போட போறேன். இந்த கோணம் காண்ற பகுதி என்ற இடத்துல நான் வாய்ப்பாடின் ஊடாக போட போறேன். அப்ப A இந்த பருமன் தேவை, B இந்த பருமன் தேவை. கேள்வி, இப்ப A இந்த பருமன் எப்படி காண்ற? இந்த பகுதி இந்த குணகங்களை வர்க்கிச்சு கொண்டு கண்டுபிடிக்க போறோம். சோ இரண்டாவது ஸ்டாப், A இந்த பருமன் எப்படி வரும் என்று சொன்னால், A என்ற காவியை பாருங்க, அதுல ஒரு 2 வர்க்கம் வரும், 1 வர்க்கம் வரும். A இந்த பருமன் வர்க்க மூலம் 5 இருக்கும். B இந்த பருமன் எப்படி காணுறோம்? இங்க B என்ற காவியில வர்க்க மூலத்துக்குள்ள 3 வர்க்கம் சக அந்த சய 1 போட தேவையில்லை, 1 வர்க்கம். அது ஸ்கேன் பண்ண போறோம் தானே, எங்களுக்கு பருமன் என்னன்னு தெரிஞ்சால் போதும். சோ 10. இவ்வளவையும் கண்டு வச்சுட்டு வாய்ப்பாடுல கொண்டு போய் போடுங்க. வேற ஒன்றும் செய்யறே இல்லை. கோணத்தை கண்டு தனிய வாய்ப்பாடு என்று பாவிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. நீங்க ஒரு வாய்ப்பாடை பயன்படுத்தி செய்ய பழகினா போதும். எல்லாம் அதுக்குள்ள கண்டெடுத்துட்டோம். சோ எங்களுக்கு தெரியும் A.B குறிய பகுதி mod of A mod of B cos theta அந்த காவிகளுக்கு இடையிலான கோணமாக இருக்கும். யாருக்கு இடையில? A-க்கும் B-க்கும் இடையில இருக்கின்ற கோணம். இப்ப A.B-க்காகத்தானே நாங்க பெருமதி 5 என்று கண்டிருக்கிறோம். சோ அது இந்த இடம் 5. இந்த இடம் எங்களுக்கு வர்க்க மூலம் 5 தர, இதுக்குரிய விட வர்க்க மூலம் 10. இது தெரியாது, cos theta. இத பெருக்குங்க, வர்க்க மூலம் 50 உள்ளுக்காவிரும். 50 25 வெளியில எடுத்தோம்னா 5 வெளியில வந்துடும். சோ இந்த இடம் எங்களுக்கு வர்க்க மூலம் 50 ஆகவும் cos theta-வாகவும் இருக்கும். இதுல 25 தர 2 என்று எடுத்தோம்னால் 5 வெளியில வந்துடும். சோ இந்த இடம் cos theta. 5ஐயும் வெட்டிட்டோம் என்றால் 1. 1 கீழ் வர்க்க மூலம் 2 தான் இந்த cos theta வருது. எங்களுக்கு தெரியும் பெருமான அட்டவணை அடிப்படையில யோசிச்சோம் என்று சொன்னால் கொஸ்ல 45 பாகைக்குரிய விடதான் 1 கீழ் வர்க்க மூலம் 2ங்கிறது. ஆகவே அந்த இடைப்பட்ட கோணத்துக்காக போடலாம். சோ இந்த இடம் எங்களுக்கு கொஸ்ல 45 பாகைக்குரிய பகுதியாக இருக்கிறதால இங்க டீட்டா சமன் 45 பாகை என்றது அதற்குரிய விட. இதுல பெருக்கம் மைனஸ்லயும் வரலாம். அப்படி வந்தால் கோணம் விரிகோணத்திலே இருக்கும் என்றதுக்கு அர்த்தம். சோ இந்த 2 காவிகளும் 45 பாகை கோணத்தில இது இருக்கும் என்றதை சுட்டி காட்டுது என்றதுதான் இந்த கேள்வியின் தரவுவாக இருந்திருக்கும். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 காவிகள் தரப்பட்டால் நாங்கள் எவ்வாறு கோணம் காணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறோம். சோ இங்க நாங்க கோணம் காணும் போது என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கொள்றோம்? A.B தனியை கண்டெடுக்கிறோம், A இந்த பருமன் தனியை கண்டெடுக்கிறோம், B இந்த பருமன் தனியை கண்டெடுக்கிறோம். என்ன காரணம்?
இந்த வாய்ப்பாடை எங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சா சரி. இதற்கான செயல்முறைகள்ல பாருங்க, இதை ஒரு தரம் செய்திருக்கிறேன், இதை ஒரு தரம் செய்திருக்கிறேன், இதை ஒரு தரம் செய்திருக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்களையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஆகவே அதன் ஊடாக எங்களுக்கு என்ன கோணமாக இருந்தாலும் காணக்கூடிய அமைப்பை சரியாக விளங்கி எடுத்துக்கொண்டால் சரி. இரண்டாவது உதாரணம். இரண்டாவது உதாரணம். இரண்டாவது உதாரணம். வெக்டர் A, வெக்டர் B என்பன இரு அலகு காவிகளாகவும் இரு அலகு காவிகளாகவும் இரு அலகு காவிகளாகவும் A சக 2B என்று சொல்லக்கூடிய காவி, 5A சய 4B என்று சொல்லக்கூடிய காவி, 2 காவிகள் ஒரு கோவையில தந்திருக்கிறார். ஆகியன ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் இருப்பின் காவி A, B இற்கிடையிலான காவி A, B இற்கிடையிலான கோணத்தை காண்க. காவி A, B இற்கிடையிலான கோணத்தை காண்க. இவ்வளவு கேள்வி. கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, நிமிர் கோண அலகு காவி உங்களுக்கு தர இல்லை, கேள்வி இல்லை. ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார், இந்த 2 காவிகளும் செங்குத்தானவை அப்படி என்று சொல்லி இருக்கிறார். இங்க இருந்துதான் நாங்க கேள்வியை ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப 2 காவிகள் செங்குத்தானவை என்றால் என்ன கருத்து? அதாவது A என்ற காவி சக 2B என்ற காவி என்ற கோவையும் அடுத்த கோவை 5A சய 4B என்ற கோவையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் என்றால் என்ன கருத்து என்று பார்த்தால், இந்த 2 காவிகளையும் டொட் பண்ணினால், 5A சய 4B என்ற காவியையும் டொட் பண்ணினால் 0 வரும் என்றது உங்களுக்கு தெரிஞ்சாச்சார். எந்த 2 காவிகள், அது எப்படிப்பட்ட கோவையாகவும் இருக்கலாம், அந்த 2 காவிகளையும் நாங்கள் டொட் பண்ணினால் எங்களுக்கு 0 வரும் என்றதுதான் இந்த செங்குத்தினுடைய முதலாவது அர்த்தம். இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு மேல தந்திருக்கிறார். A, B என்பன அலகு காவிகளாகவும் என்று தந்திருக்கிறார். அப்ப அதுல இருந்து நாங்க என்ன முடிவெடுக்கலாம் என்றால், A என்ற காவி வார இடத்திட பருமன் 1 ஆகவும் B என்ற காவிக்குரிய பருமன் 1 ஆகவும் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்றது தெரியவன். இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு தரவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஸ்டார்ட் பண்ணுங்க இவ்வாறு செய்யறதுக்காக. அங்க லேசா செய்து கொண்டு போயிடலாம். அடைப்பு நீக்கம் செய்ய போறேன். சோ 2 காவிகள் செங்குத்து என்றது ஒரு தரவு, அந்த 2 தனி காவிகளும் அலகு காவிகள் என்றது ஒரு தரவு. இப்ப அந்த 2 காவிகளையும் டொட் பெருக்கல் நாங்களாகத்தான் யோசிக்க வேண்டும். அது 0 வரும் என்றதை யோசித்தால், இந்த 2 காவியையும் பெருக்கம் செய்தால் 5, நல்லா பாருங்க, 5
ஏ டாட் ஏ என்ற காவிக்கு பதிலாக நாங்க இவ்வாறு எழுதலாம். அதை ஒருமிக்க பழகி கொள்ளுங்க, வரிகளை குறைக்க வேணும்ன்றதுக்கா. இப்ப ஒருத்தர் வந்து இதை எழுதக்குள்ள இவர் இப்படி போடலாம், ஏ டாட் ஏ என்று போடலாம். அது அநியாயமே, அது எங்களுக்கு தெரியுமே. அப்படி ஒரு பெருக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு பருமனாக போடலும்ன்றது தெரிய வரும். இந்த ஏ எடுத்து இந்த 4b பெருக்கினால் -4 ஏ டாட் பி என்று போடலாம். அதை போடுங்க. பிறகு இந்த 2ஆல இதை அடைப்பு நீக்கம் செய்வோம். 2b எடுத்து 5a பெருக்கினால் 2 தர 5 முதல் 10 போடுங்க, சக வரும் 10 போடுங்க. b a ஆல டாட் பண்ணினால் b டாட் a என்று வரும். ஆனால் நீங்க அதை a டாட் b போடுங்க, என்ற ரெண்டும் சமன் தான், ஒரே மாதிரி கணியம் வரட்டும்ன்றதுக்காக இங்க இந்த வகையில போடுங்க. லாஸ்ட் ஒன் 2b 4b ஆல டாட் பண்ணினால் 4 8 மைனஸோட வரும். b யோட டாட் பண்ணினோம் என்று சொன்னால் எங்களுக்கு மொட் ஆஃப் b என்ற வர்க்கம் அப்படி என்று வரும். அது சமன் 0. இப்ப இதண்ட பருமன் 1 தானே, அந்த இடத்துல 1 என்று போடும். இதுல 4ம் 10ம் சேர்ந்தால் சக 6 a டாட் b என்று சுருக்கமாக போடும். இந்த இடத்துல -8 தர 1, அதுல பருமன் 1 1 வர்க்கம் என்று காட்ட தேவையில்லை, 1 போடுங்க. இப்ப இங்கால பக்கம் பாருங்க, 6 a டாட் b மிச்சம் இருக்கும், அது சமன். இவிடத்த -8 இருக்கு, இவிடத்த 5 இருக்கு, அப்ப -3 மிஞ்சும். அங்கால கொண்டு போனால் +3 என்று வரும். ஆகவே a டாட் b க்கு பதிலாக 3/6 அப்படி என்றால் அரை என்று வருது. இப்ப இங்கல செய்யறேன், இங்க நீங்க a டாட் b குறிய விடையாக எழுதலாம். அரை என்றது அந்த இடத்துல தெரிய வருது. 3/6 பிரித்தால் எங்களுக்கு அரை என்று சுருக்கம். இவருக்கு எங்களுக்கு கோணம் கேள்வியாக இருந்தால் முழுமையாக வாய்ப்பாடு எழுதுங்க. இவருடைய வாய்ப்பாடு a டாட் b ஆக இருந்தால் மொட் ஆஃப் a மொட் ஆஃப் b cos பீட்டா அது சமன் அரை. மொட் ஆஃப் a ட பருமன் என்ன, அது ஒரு அலகு காவி 1. b ட பருமன் என்ன 1, cos பீட்டா தெரியா அரை. இங்க cos பீட்டா வந்து வரும். எத்தனை பாகைக்கு கொஸ்துல அரை என்று பாருங்க, 30க்கா 60க்காண்டு பாருங்க. கொஸ்துல 60 பாகைக்கு அரை. ஆகவே இங்க எங்களுக்கு கொஸ்துல 60 பாகைக்குரிய பெறுமதியாக இருக்கிறதால பீட்டா சமன் 60 பாகை. விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். சோ தரப்பட்ட தரவுகளின் ஊடாக ஒரு குற்றுப்பெருக்கத்தின் கேள்வி இந்த வடிவம் பயன்படுது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல கேள்வியா வரக்கூடிய கேள்விகள். நான் செய்திருக்கிற ஒரு 25 மார்க்ஸ் கூடிய தனி கேள்வி. இப்ப உங்களை நீங்களாகவே யோசிச்சு பாருங்க, காவி எப்படி ஸ்டார்ட் பண்ணினேன், ஆரம்பத்துல எவ்வளவு ஸ்லோவா நாங்க விஷயத்துக்குள்ள வந்தோம். அதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நான் அடிப்படையில வந்திருக்கிறேன். சோ நோட்ஸை பொறுத்தவரையில இங்கே உங்களுக்கு இந்த படிச்ச விஷயங்கள்ல எதுவுமே அவசியம் இல்லை என்றுதான் கருத்து. ஏனென்றால் நீங்க அந்த புக்கை செய்யறதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு அந்த நோட்ஸ் போதுமானது. ஆகவே நான் சொல்லி இருக்கிற விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தாலே போதும், கேள்விகளை சாதாரணமாக செய்து கொள்ளலாம். தேறி திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு இடம். நான் தெளிவா இந்த விஷயங்களை உங்களுக்கு எவ்வளவுக்கு ஏழுமோ ஆன்லைன் பொதுவாக ஃபெயிலியரான ஒரு மெத்தடாக இருந்தாலும் இங்க இருக்கிற வசதிகள் ஊடாக மேக்சிமம் எதிர பகுதியை கொண்டு வரக்கூடிய மாதிரி உங்களுக்கு விளங்கி இருக்கிறேன். சோ அதுல இருந்து விளங்கி இருக்கும் நாங்க இவ்வாறும் இத படிக்கலாம் என்ற ஒரு அமைப்பு. சோ கவனங்களை கூடுதலா செலுத்தி சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. சோ ஏனென்றால் முக்கியமான அழகு என்று சொல்லிக்க சும்மா சிம்பிளான போது அழகுகளை எடுத்துக்கொண்டு விளையாட்டு காட்டுறதுக்காக இதுக்குள்ள வர இல்லை. நான் ஒரு ரிஸ்கான அழகு எடுத்துதான் விளங்கப்படுத்துறேன். ஆகவே உங்களுக்கு விளக்கம் எப்படி இருக்கும் என்றதை ஒழுங்கா தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஓர்டர் படி ஒழுங்கா வந்து கொண்டீங்கன்னா சார் உங்களை நீங்களே வழி அமைச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப இந்த கேள்வியூடாக இதுல பகுதிகளை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். திரும்ப சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக விஷயத்தை பார்த்து கொண்டால் பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பகுதியா இருந்திருக்கும். மூன்றாவது உதாரணம்.
எழுதுங்க. A, B காவியம் என்பன A, B என்பன அலகு காவிகளாகவும் பீட்டா கோணம் என்பது அவற்றுக்கிடையிலான தொடர்ந்து எழுதுங்க நீங்க. அவற்றுக்கிடையிலான கோணமாகவும் இருக்கையில் A plus B காவி என்பது ஒரு அலகு காவி எனின் டீட்டாவின் பெருமானம் காண்க. மூன்று அலகு காவிகளை இதுல சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான் கேள்வி. 3 அலகு காவிகளை சொல்லியிருக்கிறார். அந்த மூன்றையும் ஒன்று என்று காட்டுங்க. அதாவது A என்ற காவி அலகு காவியம், B என்ற காவி அலகு காவியம், A சக B என்ற காவியும் ஒரு அலகு காவியம். கேள்வி என்னென்றால் A என்ற காவிக்கும் B என்ற காவிக்கும் இடையில என்ன கோணம்? அந்த கோணம் டீட்டாவாம். எங்கிருந்து நாங்க கேள்வியை ஸ்டார்ட் பண்ண போறோம் என்றால் இந்த தரவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அதை எழுதுங்க. A சக B என்று சொல்லக்கூடிய காவி என்ற பருமன் சமன் 1. இடத்தை வச்சு கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. அதால ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நினைங்க. அப்பதான் செய்யலாம். ஒரு கேள்வியில மட்டு இருந்தால் எங்களால செய்யலான்னு நினைச்சு கொள்ளணும். அதை ஸ்டார்ட் பண்ணினா தான் செய்யலாம். கோவைக்குள்ள இருந்தால் இது இப்படி ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு தெரியும் 2 சமகாவிகள் வரும்போதுதான் இப்படி வந்திருக்கும். அப்ப இவருடைய இந்த விரிவு கோவை இப்படி இருந்திருப்பார். அது உங்களுக்கு தெரியும். ஆகவே இவருக்குரிய விரிவு கோவை எப்படி இருந்திருப்பார் என்று சொன்னால் A சக B காவி டாட் A சக B காவி என்று இருந்திருப்பார். காவியின் பருமண்ட வர்க்கம் என்றால் ஒரே 2 காவிகள் பெருக்கப்பட்டிருக்கு என்றது கருத்து. இப்ப இதை அடைப்பு நீக்கம் செய்யுங்க. இனி விடைக்குள்ள போயிடலாம். உன்னால செய்த கேள்வி மாதிரி தான். சோ A ஆல பிரிக்கணும் என்று சொன்னால் மோட் ஆஃப் A இன் தி ஸ்கொயர் சக A B ஆல பிரிக்கணும் என்று சொன்னால் ஒரு A டாட் B வரும் சக B A ஆல பிரிக்கினா அதுலயும் ஒரு A டாட் B தான் வரும் சக B ஆல பிரிக்கினால் ஒரு B என்ற பருமண்ட வர்க்கம் என்று வரும். அவ்வளவையும் அதுல செய்திடுங்க. இது ஒரு அலகு காவி 1. இது ரெண்டையும் சேர்த்து 2 A டாட் B என்று போடலாம் சக B ஒரு அலகு காவி 1. அவ்வளவு தூரத்துக்குள்ள கொண்டு வாங்க. A டாட் B சமன் எவ்வளவு என்று எழுதுங்க. இப்ப கழிக்கிறேன். தேவையானதை அடுத்த நோட் பண்ணி பயன்படுத்தினா சரி. சோ இதுல ஒரு 1 எடுக்கலாம், இதுல ஒரு 1 வெட்டி விடலாம். 2 A டாட் B க்கு பதிலாக இந்த 1 அங்கல கொண்டு போனா -1 வரும். சோ A டாட் B க்கு பதிலாக -1/2 என்று வரும். A டாட் B நாங்க கோணம் வேணும் என்றால் எப்படி விரிச்சு எழுதணும்? மோட் ஆஃப் A என்றும் மோட் ஆஃப் B என்றும் cos θ என்றும் அவருக்குரிய விரிவை நாங்க எடுக்கணும். இப்ப இவருட பருமன் 1, இதர பருமன் 1 என்ற அலகு காவிதானே. இது cos θ, அது சமன் -1/2 cos θ. அரை வந்தா 60, -1/2 வந்தா விரிகோணத்துக்கு மாத்துங்க. 180ல 60 கழிங்க.
120. ஆகவே இங்க கொஸ்திர பெருமதி உங்களுக்கு 120 பாகைக்கு தான் மைனஸ் அறை இருக்கிறதால பீட்டா சமன் 120 பாகை. பீட்டா சமன் 120 பாகை. இது ஒரு சமபக்க முக்கோணில இருக்குமா? கீழே நோட் முடிவுக்கு வரப்போறேன். அந்த விசை செய்யும் போது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக செய்யறேன்னா, இந்த ரெண்டு காவியையும் 120 பாகையில கீறுங்க. இந்த காவி ஏ என்று போடுங்க. இதுல பருமன் உண்டா? இந்த காவியையும் போடுங்க, பி காவி என்று போடுங்க. இதுல பருமன் உண்டு. ரெண்டும் சமநிலத்துல கீறுங்க. இடையில 120 பாக போடுங்க. இடையில 120 பாக போடுங்க. இவ்வாறு ஒரு காவி இருந்தால் உங்களுக்கு தெரியும் காவி கூட்டல் எப்படி எடுக்கிறேன். இணைகரமாக்கினால் காவி கூட்டல் வரும். அதுல உருவாக்கம் செய்யுங்க. அல்லது பி எடுத்து இங்க போடணும். நீங்க இணைகரமாக்குங்களேன். இத ஒரு இணைகரமாக்குங்களேன். அப்ப இதுல பி வந்துருவார். அப்ப ஏயும் பியும் கூட்டலாக வரும் போது இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இவருக்குரிய கோணம் சரியா அரைவாசியாக பிரிந்து கொண்டு செல்லும். இந்த இணைகரம் என்றது ஒரு சாய் சதுரம். 4 பக்கங்களும் சமநீளங்களை கொண்டிருக்கு. அதான் இதர நீளமும் சமன். ஏனென்றால் நல்லா பாருங்க கேள்விய, ஏ இந்த பருமன் உண்டாம் அலகு காவி என்று சொல்லிட்டார். பி என்ற பருமன் உண்டாம். ஏ சக பி இந்த காவிக்குரிய இடம்தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் ஏ சக பி என்ற காவி இவர்தான். காவி கூட்டல்ல அந்த இணைகரத்துல மூலை விட்டம் காவி கூட்டலை தரும். ஆகவே இப்ப நல்லா பாருங்க, இதுக்குள்ள 60 பாகை வரும். நாங்க ஸ்டடிஸ்ல 60 பாகையில வார கோணத்தை காவியில 120 பாகையில செய்வோம். காவியில 120 பாகையில வாரத்தை அங்க விசைகள் இரு விசைகள் 60 பாகையில செய்வோம். இதுக்குள்ள ஒரு சமபக்க முக்கோணி தெரியும். அதனாலதான் இந்த 3 பருமன்களும் சமனாக வாரண்டால் இவிடத்து ஒரு சமபக்க முக்கோணி, இதுக்கு வெளியில ஒரு சமபக்க முக்கோணி. அதனால இந்த கோணம் 120 வருது. சுமார் ஒரு நோமலா கொஞ்சமாவது விளங்கி இருக்கட்டும் என்றதுக்காக இதை கீறி வச்சிருக்கிறேன். அதை கீழே நோட் அவுட் பண்ணி அப்படியே கீறுங்க. உண்மையாக ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணம் இங்க இருக்கு. இங்கேயும் ஏக்கும் பிக்கும் இடையில மாதிரி கோணம் இருக்கும். ஆனா அது உண்மையான கோணம் இல்ல. ஒரு புள்ளியிலிருந்து விலகி போகணும். அப்ப பி ஏ இஞ்சல இருந்து இருக்கணும். இதுவும் விலகி போகணும். அந்த கோணம் தான் ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணம். சோ குற்றுப்பெருக்கம் முடிஞ்சது. நேரமும் முடிஞ்சது. சோ செகண்ட் ஹெடிங் போட்டு வைங்க. நாளை கிளாஸ்ல அதை பார்த்தோம்னா டியூப் தேவை. நாளைய கிளாஸ்ல புக் தேவை. கையில புக் வச்சுக்கோங்க. சோ செகண்ட் ஹெடிங் போட்டு வைங்க. குறுக்கு பெருக்கம் கொஞ்சம் தான். அது இது மாதிரி விரிவு இல்ல, கொஞ்சம் தான். எடுத்த உடனே கேள்வியில பகுதிக்குள்ள போவோம். சோ நாளைய கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே. Infinity தானே? Infinity உள்ள